Hi everyone, welcome to UPC Tamil Herald. This is Sasti. ஸோ ஜிஎஸ் சிலபஸ் டீகோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம GS2 அதில் நம்ம பாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியில் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ். இந்த ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு நீங்கள் படிக்கிறப்போ ஹிஸ்ட்ரி வந்து இங்கே மர்ஜ் ஆகும். மாடர்ன் இந்தியா, அதாவது நம்ம இந்த கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அதெல்லாம் பார்த்துருப்போம்ல. கம்பெனி ரூல் 1773 1858 வரலும் வரும். அதேமாதிரி க்ரௌன் ரூல் 1858 1947 வரும்ல. ஸோ இந்த பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக வரும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸு, ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, சாலின் ஃபீச்சர்ஸ் என்ன, சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி யூனிட்ரி ஃபீச்சர்னா என்ன, ஃபெடரல் ஃபீச்சர்னா என்ன, வாட் இஸ் மீன் பை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், வாட் இஸ் மீன் பை பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இது எல்லாமே பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி சில அதர் பேசிக்ஸ் இருக்குது. ஒரு லா எப்படி மேக் பண்ணுவாங்கிற பேசிக்ஸ் அது நீங்கள் உள்ளே படிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. காலேஜ் படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் இப்போயே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் பாடினா என்ன, அதோட எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடினா என்ன, அதோட ரோல் என்ன, அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர்னு கான்ஸ்டியூஷனுக்கு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதோட எவல்யூஷனை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி மெஜாரிட்டி, எத்தனை டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போது இது இந்த பார்ட் என்ன நம்ம சொல்கிறோன்னா, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து கமிட்டிஸ் போட்டு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கள்ல, அதுலேருந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து எனாக்ட் எப்போ பண்ணாங்க, இதை என்ஃபோர்ஸ் எப்போ பண்ணாங்க, ஸோ கிரிட்டிசிசம் என்னது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம முக்கியமான டாபிக்னா ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னு நீங்கள் போகிறப்போ ப்ரியாம்பிளோட பேசிக் ஃபீச்சர்னால் என்ன, ஸோ சில டெர்மினாலஜி, டெமோக்ராட்டிக், சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், ரிப்பப்ளிக், அதே மாதிரி ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இன்டெகிரிட்டி, இதுதான் உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில் வந்து இன்க்ரீடியன்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிள் கீவேர்ட்ஸ் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரியாம்பிளை எப்படி வந்து அமெண்ட் பண்ணுறது, அமெண்டபிலிட்டி ஆஃப் ப்ரியாம்பிள், அதில் சில கேசஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து ப்ரியாம்பிளோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப்பில் இதோட பேசிக் ஃபீச்சர், ஒருத்தவங்க சிட்டிசன் வாங்கணும்னா அதுக்கு என்ன மெத்தடு, ஒருத்தவங்க சிட்டிசன் லூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன மெத்தட், மெத்தடாலஜி ஆஃப் கெட்டிங் சிட்டிசன்ஷிப், மெத்தடாலஜி ஆஃப் லூசிங் சிட்டிசன்ஷிப், டுவல் சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சிட்டிசன்ஷிப் ப்ரொவிஷன் என்ன, அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஸுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஓசிஐனா என்ன, அண்ட் தென் பிஐஓஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே சிட்டிசனுக்குள்ள, அதாவது ஓர்ஷிப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ரைட், எஃப்ஆர் அப்படின்னா, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட லிமிட்டேஷன், ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து அதில் இருக்கிற 6 இம்பார்ட்டன்ட் ரைட் இருக்குல்ல, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடி. அப்போ கான்ஸ்டியூஷன் ரெமிடியில் என்ன ரிட்டெல்லாம் வந்திருக்கும், அதில் இருக்கிற டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அதுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ், அந்த ரைட்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதான் மார்ஷியல் லான்னு சொல்லுவோம்ல, அந்த மார்ஷியல் லாவுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன. அதே மாதிரி ரைட்ஸ் அவுட் சைட் தி பார்ட் 3ல் என்னென்னலாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது கூடவே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், கிரிட்டிசம்லாம் தெரிஞ்சுக்கணும், கிரிட்டிசம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதையுமே நம்ம என்ன பண்ணணும், இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட். அடுத்து டிபிஎஸ்பின்னு போகிறப்ப பேசிக் ஃபீச்சர், அதுக்கப்புறம் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டிபிஎஸ்பி என்னென்ன, காந்தியன் டிபிஎஸ்பி என்ன, அதாவது காந்தியன் பிரின்சிபல், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்டில் இருக்கிற டிபிஎஸ்பி என்ன, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டிபிஎஸ்பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, ஒரு டிபிஎஸ்பியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதேமாதிரி டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் நடுவில் சில பிரச்சனை வந்ததில்ல, அது எப்படி சார்ட் அவுட் பண்ணாங்க, அது என்னென்ன கேசஸ் வந்தது, அதேமாதிரி டைரக்டிவ்ஸ் அவுட் சைட் தி பார்ட் 4 என்னென்ன, ஸோ இதோட கிரிட்டிசம் அண்டு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தெரிஞ்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆஸ்பெக்டில் இருக்கும். அண்ட் தென் ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு போகிறப்போ நீங்கள் அதோட ஃபீச்சர், ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அண்ட் தென் வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் இருக்கும்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம சொல்லியாச்சு. இதோட கிரிட்டிசம் என்ன, கிரிட்டிசம், சிக்னிஃபிகன்ஸ், அதே மாதிரி வெர்மா கமிட்டியோட அப்சர்வேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கூட அதே மாதிரி நீங்கள் இங்கே தெரிஞ்சு வச்சுங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனை அதர் கண்ட்ரிஸ் கூட நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். USA, UK, ஃப்ரான்ஸ், இந்தியா அண்ட் நெய்பர்ஸ், இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அமெரிக்கன் அண்ட் US கான்ஸ்டியூஷனில் எப்படி இருக்குது, செக்ஸ் அண்ட் வாட் இஸ் மீன் பை செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், வாட் இஸ் மீன் பை ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன,
கான்செப்ட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டி முடிச்சோன்னா நீங்கள் இன்னொரு பார்ட் லைக் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பெரிய ஏரியாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி எமர்ஜென்சி வந்துச்சு, அதோட எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது, ஸோ டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸோ அடுத்து பார்ட் 2 அப்படின்னு நம்ம போனோம்னா யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மிகாந்தில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், அடுத்து வந்து ஃபெடரல் சிஸ்டம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், இன்டர் ஸ்டேட் ரிலேஷன் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரே ஆஸ்பெக்டில் கொடுத்துருக்கோம். அப்போ யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் என்ன, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்ஸு, வாட் இஸ் மீன் பை ஜோனல் கவுன்சில், யூனியன் டெரிட்டரினா என்ன, ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஏன் கொடுக்குறாங்க, ஷெடியூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி யூனியன் அண்ட் ஸ்டேட், யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற ஃபங்க்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன, அப்போ ரெகுலேட்டிங் ஃபங்க்ஷன், டெவலப்பிங் ஃபங்க்ஷன், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஃபங்க்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, அதே மாதிரி யூனியன் ஸ்டேட் லோக்கல் கவர்மெண்ட் இவங்களுக்கு நடுவில் இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப்பு என்னென்ன, எதுக்குன்னா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் இவங்களுக்கு யூனியனுக்கு என்ன, ஸ்டேட்டுக்கு என்ன, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியல் டெவல்யூஷன் பணம் வந்து எப்படி வந்து டெவல்யூஷன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த யூனியன் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் என்னென்ன இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆஸ்பெக்டில் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல் ரிலேஷன். அதாவது இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இதை தாங்க உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஐ திங்க் வந்து உங்களுக்கு 14ன்னு நினைக்கிறேன். அதில் பார்ட் 2 சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதில் இருக்கும். அப்போது இதை தான் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், ஃபினான்ஷியல் ரிலேஷன் நம்ம பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷன் சொல்லியிருக்கோம்ல, இதை வந்து உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில் தனியாகவே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு யூனிட்டாக கொண்டு வந்துருப்பாங்க. ஐ திங்க் 16 நினைக்கிறேன், 16th யூனிட் நினைக்கிறேன், அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்னா என்ன, அதை ஏன் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356. அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 15th லெசனில் வரும் லக்ஷ்மிகாந்தில். ஸோ இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்னா என்ன, அப்போ இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னா என்ன, ஜோனல் கவுன்சில்னா என்ன, அதில் இருக்கிற வாட்டர் டிஸ்பியூட் என்ன அப்படிங்கிறதையும் என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதான் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன். அதே மாதிரி இதில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன, வாட் இஸ் மீன் பை யூனியன் லிஸ்ட், வாட் இஸ் மீன் பை ஸ்டேட் லிஸ்ட், வாட் இஸ் மீன் பை கன்கரண்ட் லிஸ்ட்டு, கவர்னர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் வந்து எப்படி வந்து புவர் டெவல்யூஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இது யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸு கீழே ஒரே டாப்பிக்கில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ், அதில் இருக்க பிரச்சனைகள், இஷ்யூஸ். அதே மாதிரி சில ஸ்டேட்ஸுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க 90-10 அப்படிங்கிற ரேஷியோவில் சில ப்ராஜெக்ட். அதாவது இப்போ சில ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸுக்கு 60-40 அப்படின்னு சில ப்ரோக்ராமில் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% ஸ்பான்சர் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட் 40% கொடுக்கும். ஆனால் சில ஸ்டேட்ஸில் 90-10ன்னு கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 90%, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 10% கொடுக்கல. இந்த மாதிரி ஸ்பெஷல் பேக்கேஜ் என்னென்ன இருக்குது. அதே மாதிரி சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்க பிரச்சனைகள் எப்போன்னா 1990 ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறமா, எல்பிஜிக்கு அப்புறமா என்னென்ன பிரச்சனை வந்தது. அதே மாதிரி ஃபாரின் பாலிசி இவங்களுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வரும். பட் இங்கே நம்ம தனியாகவே நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் அப்படிங்கிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கீழே பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட் கமிட்டி வருவாங்க, அண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிஸ், இது எல்லாமே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே லக்ஷ்மிகாந்த் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவருக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, அவருக்கு என்ன எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓத் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, அவரோட கண்டிஷன் என்ன, அதுமாதிரி அவரை எப்போ வந்து பவர்லேருந்து தூக்க முடியும், அவரோட டேர்ம் எத்தனை வருஷம் இருக்கலாம், அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர், ஜுடிஷியல் பவர், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், பார்டனிங் பவர், இதெல்லாம் என்ன, அவரை எப்போ இம்பீச்மெண்ட் பண்ணலாம், பில்ஸ் எப்படி அவர் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் தான் விச் மீன்ஸ் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வைஸ் பிரசிடென்ட் போனீங்கன்னா அதே மாதிரி தாங்க. இங்கே பிரசிடென்ட் படிக்கிறப்ப வைஸ் பிரசிடென்ட் கம்பேர் பண்ணி படிங்க. இவருக்கு என்ன, அதே தான் எலெக்ஷன் என்ன, அதே மாதிரி இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன, இவருக்கு என்ன ஓத் எப்படி இது பண்ணுவாங்க, இவருக்கு என்ன கண்டிஷனு, இவரோட டேர்ம் அண்ட் வேகன்சி, இவருக்கு இருக்க பவர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதே தான் அப்படியே வரும். அது கூட இந்தியன் வைஸ் பிரசிடென்ட்டையும் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பிஎம் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, இவரோட ஃபங்க்ஷன் என்ன, ரோல் என்ன, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னா என்ன. ஸோ அதே மாதிரி வந்து லோக்சபாவில் இவரோட ரோல் என்ன. இதே மாதிரி தான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி தான் இவருக்கும் ஓத் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இவரோட டேர்ம் என்ன, இவரோட சேலரி என்ன, அண்ட் தென் பவர்
பவர்ஸ் என்னென்ன பவர்ஸ் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கும் இவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அதே மாதிரி சிஎம் அண்டு பிஎம் இவங்களுக்கு இருக்க இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன. ஸோ அதே மாதிரி சில சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்காங்களா, ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொன்று சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார், இவங்களுக்கு என்ன கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இவங்களோட டிவிஷன் ஆஃப் சிஓஎம் என்ன, இவங்களோட ரோல் என்ன, இவங்களோட ரோல் கேபினெட்டில் எப்படி இருக்கும், அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். விச் மீன்ஸ் இவங்களோட கம்போசிஷன் இவங்க எப்படி ஓத்து எடுப்பாங்க, அதே மாதிரி சேலரி, இதையும் நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இவரோட பவர்ஸுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஓஎம். ஸோ விஷயம் என்னென்னு அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து ரோல் ஆஃப் கேபினெட்டையும் நம்ம இங்கே பாருங்கள், இங்கே கேபினெட் கமிட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பேன்ல. அப்போ கேபினெட் கமிட்டின்னு நீங்கள் போகிறப்போ அப்போ கேபினெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கேபினெட்டுக்கு கீழே உங்களுக்கு நிறைய இருக்குங்க. ஸோ கிச்சன் கேபினெட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சதுக்கிட்டதுக்கு அப்புறமா கேபினெட் கமிட்டிக்குள்ளே வாங்க. கேபினெட் கமிட்டின்னு பார்க்குறப்போ இதோட ஃபீச்சர்ஸ், லிஸ்ட் ஆஃப் கேபினெட் கமிட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கேபினெட் கமிட்டி என்னென்ன இருக்குது, அதே மாதிரி வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவரோட குவாலிஃபிகேஷன், ஃபங்க்ஷன், பார்லிமெண்ட்டில் இவருக்கு இருக்கிற பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து மேஜராக பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா லோக்சபா இருக்குல்ல, இதோட காம்போசிஷன் ஆர்எஸ்னா ராஜ்யசபா, எல்எஸ்னா லோக்சபா, இதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு உள்ளே போனோன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. எப்போனா ஒரு எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் எப்போ வந்து குவாலிஃபை பண்ணலாம், எப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு. சீட்ஸோட வேக்கண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பார்லிமெண்ட்டில் எப்போ செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு எத்தனை செஷன், ஒரு லாவை மேக் பண்ணால் அதில் இருக்க ப்ரொசீஜர் என்ன. அப்போது பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டசபை இருக்குல்ல, நம்ம இங்கே இருக்கிற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பார்லிமெண்ட் அங்கே மேலே இவங்களோட அங்கே ஆஃபீஸர்ஸ் வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் என்ன, அங்கே என்னென்ன மோஷன்ஸ், என்னென்ன மசோதாக்கள், ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் என்னென்ன, அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ரொசீடிங் எப்படி வந்து கொடுப்பாங்க, அதே மாதிரி விமன்ஸ் ரிசர்வேஷன் பார்லிமெண்ட்டில் எப்படி இருக்குது, பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அண்ட் பார்லிமெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. இது கூட நம்ம பொசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணுவாங்க, ஜாயின்ட் சிட்டிங்னா என்ன, அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் இருக்கிற லீடர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், ஸோ மெம்பர்ஷிப் ஆஃப் தி பார்லிமெண்ட்டு, ஸோ ஒரு எலெக்ஷன் லோக்சபாக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, ராஜ்யசபாக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, இங்கே நீங்கள் படிப்பீங்க. லோக்சபாவில் எத்தனை மெம்பர், ராஜ்யசபாவில் எத்தனை மெம்பர், மொத்த ஆஸ்பெக்ட் நீங்கள் இங்கே முடிச்சிருவீங்க. ஓகேங்களா. ஸோ இது கூட இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கமிட்டிலேருந்து நம்ம லிங்க் கொடுக்கல, பட் இங்கே எழுதி வச்சுக்கோங்க வேணும்னா. இப்போ ஃபினான்ஷியல் கமிட்டின்னா என்ன இங்கே எழுதுகிறேன். பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் ஃபினான்ஷியல் கமிட்டினா என்ன, டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னா என்ன, அதே மாதிரி வந்து ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்குல்ல, அந்த கமிட்டிஸை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்லிமெண்ட் அப்படின்னு நீங்கள் போகிறப்போ பார்லிமெண்ட்டோட ஃபோரம் அதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. பார்லிமெண்டரி ஃபோரம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஜுடிஷியரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, கொலிஜியம் சிஸ்டம்னா என்ன, நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், நேஷ்னல் கோர்ட் ஆஃப் அப்பீல், ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி, இதெல்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பேசிக். இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னா என்ன, இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், லோவர் கோர்ட் என்ன, ட்ரிபுனல் என்ன பண்ணும், ட்ரிபுனல் அண்ட் சபார்டினேட் கோர்ட்டு, வாட் இஸ் மீன் பை ஜுடிஷியல் ரிவ்யூ, வாட் இஸ் மீன் பை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பிஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிஐஎல் அப்படின்னா அதோட மீனிங் என்ன, அதோட ஸ்கோப் எப்படி இருக்கும், பிரின்சிபல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரோல் ஆஃப் விமன் இன் ஜுடிஷியரி, அதே மாதிரி நீட் ஆஃப் தி வெர்ச்சுவல் கோர்ட், இந்த கோவிட் டைம்லலாம் வந்து வெர்ச்சுவல் கோர்ட் இது பண்ணாங்களா, அதோட நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் ஃபண்டமெண்டல் ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ண அந்த ரோல் ஆஃப் கார்டியன் சொல்லுவோம்ல, அது இதோட காம்போசிஷன், சுப்ரீம் கோர்ட்டோட இண்டிபெண்டன்ஸ் என்ன, அதோட ஜூரிஸ்டிக்ஷன், ஜுடிஷியல் ரிவ்யூ என்ன, இதே மாதிரி ஹை கோர்ட்டுக்கு நம்ம படிக்கணும். ஹை கோர்ட்டோட கம்போசிஷன், டேர்ம்ஸ் அண்ட் ரிமூவல், ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். லோவர் கோர்ட்னா அதோட அப்பாயின்மெண்ட் அண்ட் பவர்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஹோலிஸ்டிக்காக ஜுடிஷியரி. நீங்கள் அங்கே லக்ஷ்மிகாந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்னு கொடுத்து அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு ஒரு டாப்பிக்குமே கொடுத்துருப்பாங்க. பிஏஎல் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு மினிஸ்ட்ரிஸோட ஃபங்க்ஷன் என்ன, செக்ரட்டரியேட்னா யார், அதில் கேபினட் செக்ரட்டரினா யார், இதில் என்ன ரிஃபார்ம் பண்ணணும், பிஎம்ஓ ஆஃபீஸ் இருக்குல்ல, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் லோக்கல் கவர்மெண்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள்.
லோக்கல் கவர்மெண்ட்னா என்ன, 73rd 74th அமெண்ட்மெண்ட்டை பற்றி படிக்கணும். ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டயர்ஸ், இவங்களோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன, முனிசிபல் கார்பரேஷன்னா என்ன, முனிசிபல் கவுன்சில்னா என்ன, நகர் பஞ்சாயத்துனா என்ன. அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ரோல் இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனில் எப்படி இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ரோல் எப்படி இருக்கும். அதே மாதிரி விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்க லோக்கல் கவர்மெண்ட்டில், ஸ்மார்ட் சிட்டி மிஷன், முனிசிபல் கவர்னன்ஸ், இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஓகேங்களா. இது கூட டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பிரச்சனை எப்படிலாம் தீர்க்கலாம், வாட் அப்படின்னா என்ன, அதோட தேவை என்ன. இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ட்ரிபுனல் இஷ்யூஸுமே நமக்கு வரும். ட்ரிபுனல்னால் நமக்கு இப்போ ஒரு தீர்ப்பாயம் இருக்குல்ல, ஸோ தீர்ப்பாயம் மாதிரியான விஷயங்கள். அதுமாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு, அதில் இருக்கிற இஷ்யூஸு. அதேமாதிரி கிராம நியாயாலயா, அதே மாதிரி அதில் இருக்கிற இஷ்யூஸு. ஃபேமிலி கோர்ட்டு, அதில் இருக்கிற பிரச்சனைகள். லோக் அதாலத்து, ஸோ நால்சா. அதே மாதிரி டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபார் வீக்கர் செக்ஷனுக்கு எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆர்பிட்ரி மெக்கானிசம்ஸ் என்ன, இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரி சென்டர் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்கள எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, அவங்களோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, லோக்கல் கவர்மெண்ட் சொன்னால இது வந்து உங்களுக்கு பார்ட் 5ல் கொடுத்துருப்பாங்க, லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு டாப்பிக்கில். அங்கே உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில். பட் நம்ம இதை இங்கே பார்த்துருவோம். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்னர் பார்க்கணும் அண்ட் சிஎம். ஸோ கவர்னர் சிஎம் அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு பார்ட் 4 ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு லக்ஷ்மிகாந்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கவர்னர்னால் அவர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அவரோட டேர்ம் என்ன, அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அவருக்கு என்ன பவர்ஸ் இருக்குது. ஸோ பவரில் டிஸ்கிரிஷனரி பவர் என்ன, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் என்ன, பார்டனிங் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சிஎம்க்கும் பேரலாக கம்பேர் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குது, இவருக்கு இருக்க பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிஎம்முக்கும் இந்த ஸ்டேட்டோட சிஓஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அதேமாதிரி கவர்னருக்கும் சிஎம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கூட இப்போ நீங்கள் சிஎம்மாக இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களோட ஓத் எப்படி இருக்குது, டேர்ம் என்ன, சேலரி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி இங்கே ஸ்டேட் சிஓஎம் அப்படின்னு சொன்னப்போ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இவங்களை வந்து நேச்சர் ஆஃப் அட்வைஸ் பை மினிஸ்டர் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த மினிஸ்டர்ஸ் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கான சேலரி அண்ட் ஓத் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதேமாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்டு, இது எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எப்படி கம்போஷன், சில இதில் வந்து எப்படி லோக்சபா ராஜ்யசபா மாதிரி இருக்கும், அதே மாதிரி இங்கேயுமே கீழவை மேலவை மாதிரி இங்கேயும் இருக்கும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இவங்களுக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன, ஸோ 2 ஹவுஸுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அதே மாதிரி பட்ஜெட்டு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும். ஸோ ஸ்டேட்டுக்கு மணி பில் இருக்குல்ல, ஸ்டேட் மணி பில் அதை எப்படி பாஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் யார், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும், கவர்னர் வந்து எந்தெந்த பில்லுக்கு அசன்ட் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, அப்படி அதாவது கொடுக்கலாம் இல்லை கவர்னரோட அசன்ட் இல்லாமல் எந்தெந்த பில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஹோலிஸ்டிக்காக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செஷன்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, இதேமாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது கூட நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி அண்டு நான் கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னு சில டாபிக் இருக்குங்க, அதுவும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் அண்டு ஷெடியூல்டு அண்டு ட்ரைபல் ஏரியாஸ்னு பார்ட் 6ல் லக்ஷ்மிகாந்த் கொடுத்துருப்பாங்க, அதையும் சும்மா பார்த்துக்கோங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் பாடி, நான் கான்ஸ்டியூஷன் பாடின்னு போகிறப்போ கான்ஸ்டியூஷன் பாடியில் எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி, அதேமாதிரி பிசிக்கு கமிஷன் இருக்குது, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சிஏஜி பார்த்தோம்ல, அதுவுமே உங்களுக்கு இங்கே தான் வரும், அதாவது கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதேமாதிரி ஏஜி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதேமாதிரி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் பாடி. அதே மாதிரி நான் கான்ஸ்டியூஷன் பாடின்னு பார்க்குற நித்தி ஆயோக், நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதே மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், லோக்பால் அண்ட் லோக் ஆயுத் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி என்ஐஏ, ஸோ என்ஐஏன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்டிஎம்ஏ அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குல்ல. ஸோ இது என்ன நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இருக்காங்கல்ல. ஸோ இது எல்லாமே நான் கான்ஸ்டியூஷன் பாடிக்கு கீழே வரும். ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம படிச்சுக்கணும். இது இல்லாமல் அதர் ஆஸ்பெக்ட்ஸும் சில இது இருக்குங்க, மிஸ்செலினியஸ் டாபிக்ஸு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் சில ட்ரிபுனல்ஸு, கிரிமினல் லா ரிஃபார்ம்ஸ் பற்றி பார்த்துக்குங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி பாருங்கள், இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் நம்ம மேலேயே பார்த்தாச்சு. இதெல்லாம் கரண்ட்டில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா என்ன, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அண்டர் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸோ ரீஜனல் லாங்குவேஜ்னால் என்ன, ஸோ லாங்குவேஜ் ஆஃப் ஜுடிஷியல் கோர்ட்டில் என்ன மாதிரி லாங்குவேஜ் இது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றியும் என்ன பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது மீனிங் என்ன, இந்தியாவில் இருக்கிற பார்ட்டி சிஸ்டம் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து ரீஜனல் பார்ட்டி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்க பாருங்க, ரைஸ் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. அதே மாதிரி எலெக்ஷன் லாஸ் அண்ட் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்,
ஸோ எலக்ட்ரலில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ நமக்கு எலெக்ஷன் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இருக்கும், 1951 இருக்கும், அதுவும் படிச்சுக்கணும். அது மாதிரி டீலிமிட்டேஷன் ஆக்ட் இருக்குது, டீலிமிட்டேஷன் ஆக்ட் இப்போ கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ 2002 வந்தது. ஸோ இந்த மாதிரி சில ஆக்ட்ஸை பற்றியுமே நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நம்ம என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ ஓட்ஸ் இன் இந்தியன் எலெக்ஷனில் என்னென்ன இருக்குது, 10th ஷெட்யூல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. இதுவுமே படிக்கணும். அப்போ இந்த ஆன்டி டிஃபெக்ஷனாலாம் உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருப்பாங்க. இது இந்த ப்ரெஷர் குரூப்லாம் உங்களுக்கு வந்து கவர்னன்ஸில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரி பண்ண வேணாம். இப்போ இதில் கவர் ஆகாத சில ஏரியாஸ்லாம் உங்களுக்கு வந்து அங்கே வந்து கவர்னன்ஸில் கவர் ஆகும். ஸோ இதான் வந்து தட்ஸ் ஆல் அபவுட் பாலிட்டி பிரேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி நீங்கள் நம்ம சிலபஸ் ஃப்ரேம் பண்ண மாதிரியும் படிக்கலாம், இல்லை லக்ஷ்மிகாந்தில் உள்ள மாதிரியும் நீங்கள் போகலாம். ஆக மொத்தத்தில் இது எல்லா டாப்பிக்கும் கிளாஸ் வந்து என்ன பண்ணணும், ஹேண்ட் ரைட்டட் நோட்ஸ் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பாலிட்டி கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.